சென்னை ஆவடி அருகே உள்ளது ஆயில்சேரி கிராமம். இங்கே நடந்த ஒரு நெகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி தற்போது எல்லோரிடமும் பாராட்டை பெற்றிருக்கிறது. என்னவென்று விரிவாக பார்க்கலாம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் 42 வயதான விவசாயி பார்த்திபன். நெல், வாழை போன்ற பயிர்களை பாசத்தோடு வளர்த்து வரும் அவர் தனது உழைப்பின் பலனாக விவசாய நிலத்தின் அருகே ஒரு புதிய வீடு கட்டியிருந்தார். அந்த வீடு கட்டி முடிந்ததை அடுத்து வழக்கம் போல புதுமனை புகுவிழா செய்து முடித்து விடவில்லை. ஆனால் மத நல்லிணத்திற்கும் மனிதத்துவத்திற்கும் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக அந்த வீட்டு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியை அவர் நடத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் 3 மதத்தினரும் ஒன்றாக இணைந்தனர். இந்து முறைப்படி யாகம் வளர்த்தும் பூஜைகளும் செய்யப்பட்டது. அதோடு கிறிஸ்துவ மதத்தினரை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனை செய்தனர். இஸ்லாமிய குருக்கள் தொழுகை நடத்தி இந்த குடும்பம் அமைதி, செழிப்பு மற்றும் புனிதம் நிறைந்ததாக இருக்கட்டும் என்று வேண்டினர். இது வெறும் புதுமனை புகுவிழாவாக இல்லாமல் மதங்களை தாண்டி மனிதநேயம் மேலோங்கிய நிகழ்ச்சியாக அமைந்தது. மேலும் தற்போதைய பருவமழையால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் விவசாயி பார்த்திபன் ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தினார். மழை பெய்யட்டும், ஆனால் நம் உழைப்பை அழிக்காமல் ஆசீர்வாதமாக மாறட்டும் என்பதே அவருடைய வேண்டுதல். அதோடு மட்டுமின்றி அவர் அந்த நாளை ஒரு சமூக பொறுப்புடன் நிறைந்த நாளாகவும் மாற்றினார். தூய்மை பணியாளர்கள், கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களை அழைத்து மழை காலத்தில் பயன்படும் குடைகள், புத்தாடைகள் மற்றும் அரிசி பைகள் ஆகியவற்றை சீர்வரிசையாக 500க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். விருந்தாளிகளின் முகத்தில் மலர்ந்த புன்னகை பார்த்திபனின் மனிதநேயம் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிப்படுத்தியது. ஒரு விவசாயி தனது புதிய வீட்டை திறக்கும் போது பூஜை, பிரார்த்தனை, தொழுகை 3ஐயும் இணைத்து மத நல்லிணக்கத்தையும் மனிதத்துவத்தையும் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஆயில்சேரி கிராமத்தையே பெருமைப்படுத்தியது.